ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையஸ்ட் பாசிபிள் எல்பிஏ வந்து என்னோட ஒப்பீனியன் ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா இந்த லீட் கோட் வீக்லி கண்டஸ்ட் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிருமா நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசெஷன் வேற போயிட்டு இருக்குங்கிறாங்க. ரிசெஷன் வந்து இட்ஸ் கோனா ஹேப்பன். ஸோ இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஐ ஆக்சுவலி ஸ்டேட் இன் டச் ஃபார் ஆல்மோஸ்ட் 70% ஃப்ரீ ஆஃப். நான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்கிறேன். என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டே இல்லை. பிகமிங் ரிச் தட் இஸ் ஒன்லி ஒன் வே. I have my own business ideas. Maybe if I found some good people. Apart from doing work in the course you maintain பண்ணிட்டு it's very draining, sometimes motivation கீழே போயிடும். How do you find the time to do all this and எப்படி மோட்டிவேட்டடா இவ்வளவு வேலை பண்றீங்க? How do you stay motivated to do all this? Very effective-ஆ இருந்தது bro today session. Hey guys, Jay Bonesh here. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என் ஸ்டூடெண்ட்ஸோட 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வி ஹேட் அ டீட்டெயில்டு Q&A செஷன். இதில் என்ன யூஸ்வலாக எவ்ரி வீக் நடக்கிறது தான். பட் இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய பேர் ஃபினான்ஸ் டவுட்ஸ் நான் கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு ஷேர் வித் யூ ஆஸ் வெல். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி தான் நம்மளோட செகண்ட் பேட்சில் எவ்ரி வீக் நம்ம லைவ் செஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்க போகுது. சி கைஸ், ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கோர்சஸ், ஐம் நாட் கோன் கமெண்ட் ஆன் இட். பட் இன் நீங்கள் ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பேசிக்க முடியுமா, இதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு IAS அகாடமி ஜாயின் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. பட் நம்மளோட கம்யூனிட்டி அப்படி இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ கோர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் அ ப்ரோக்ராம் வேர் யூ வில் லேர்ன் எவ்ரிதிங் டு கெட் பிளேஸ் இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிட்டி. யார்கிட்ட பேசிக்கலாம். யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், குட் டெக் குரூப் ஹியர், கிரியேட் குட் டெக் போஸ்ட் ஹியர். இட்ஸ் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிட்டி. அண்ட் செகண்ட் பெஞ்ச் இங்கே ஜாயின் பண்ண அடிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் கெட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் ரிகார்டிங் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் வாட் ஆல் திங்ஸ் யூ வாண்ட் லேர்ன் அண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ ஜாயின் தி டெலிகிராம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் செகண்ட் பேட்ச் வந்து யாரெல்லாம் இந்த சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களால மட்டும் தான் செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியும். இந்த Q&A செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கோடிங் ஸ்கில் 70% முக்கியம்னா, கோடிங் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில் 70% முக்கியம்னா 30% கம்யூனிகேஷன் முக்கியம். இன்ஃபேக்ட் சில கம்பெனிஸ்ல 50-50 கூட சொல்லலாம். த மோர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த மோர் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஎஸ்சிக்கு அப்புறம் உள்ள ரவுண்டில் அவங்க கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஓப்ஸ் கேட்பாங்களா இல்லை ஊப்ஸ் மட்டும்தான் கேட்பாங்களா? அவங்களுக்கு ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் டாப் ஆஃப் த மைண்ட் அவங்களுக்கு என்ன தோணுதோ கேட்பாங்க. இப்போ லெட்ஸே ஊப்ஸ்ல 2 கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஒழுங்கா ஆன்சர் பண்ணனா ஊப்ஸ்லேயே நோண்டுவாங்க. இன்கேஸ் நீங்க ஊப்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தென் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் போவாங்க. ஈவன் டேட்டா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னா மொத்தமா OS எப்படி ஒர்க் அப்ல கேட்க போறது இல்லை. கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்ல மெயினா டேட்டா பேஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுல கொஞ்சம் மல்டி த்ரெடிங் கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்டாண்ட் அலோனா தெரியணும் அப்படின்னா நமக்கு மல்டி த்ரெடிங் கன்கரன்சி நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா அதை பத்தி நம்ம டீட்டெயில்ல ஒரு 2 வீடியோவாவது போடணும். அண்ட் அடுத்து ஊப்ஸ் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சாலே வில் ஸ்டாண்ட் அலோன், தனியா நம்ம தெரியும். இதை தாண்டி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிபி ஸ்கீமா கேட்பாங்க. அண்ட் டிபி ஸ்கீமால மெயினா வந்து சும்மா பேசிக்கா லைக் இந்த நார்மலைசேஷன் அந்த மாதிரிலாம் கேட்காம ஒரு நார்மல் கம்பெனி ட்ரை பண்றீங்க 10 LP 15 LP நார்மல் கம்பெனிஸ்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான், ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டின்ஸ். ஒரு ஸ்கீமா டிசைன் கொடுத்துருவாங்க, இல்லை டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கொடுத்துருக்க சின்னரில் அந்த டிசைன் பண்ண ஸ்கீமால இந்த சின்னருக்கு எப்படி கொரி அடிப்பீங்க, எப்படி ஜாயின் போடுவீங்க, இதுதான் ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டின்ஸ். பட் இதை தாண்டி கொஞ்சம் டீப்பா என்ன மாதிரி கேட்பாங்கன்னா எப்படி இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து உள்ள வந்து பிடி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா கேட்பாங்க. ஸோ நோ எஸ்கெலுக்கும் லைக் நோ எஸ்கெலுக்கு நார்மல் எஸ்கெலுக்கு என்ன வித்தியாசம், எந்த மாதிரி சின்னரில் நோ எஸ்கெல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்ன மாதிரி நார்மல் எஸ்கெல் இதெல்லாம் கொஞ்சம் டீப் கொஸ்டின்ஸ். ஸோ பட் ஐ எம் பிளானிங் டு கவர் எவ்ரி திங் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் நான் மெயினாக கவர் பண்ண போகிறது என்னவா இருக்கும்னா மெயினாக டிவி அண்ட் மல்டி த்ரெடிங். இதுதான் ரொம்ப டீப்பாக கவர் பண்ண போறேன். மற்றதெல்லாம் வாட்டர் ஸ்பாட் உங்களுக்கு தெரியும், ஓஎஸ்னா என்ன, மற்றதெல்லாம் வந்து லைக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் ரொம்ப பேசிக் தான். அதில் டீப்பாக போகவே மாட்டேன். I'm going to cover deep only in database and multi-threading. And oops, obviously, நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸ் படிக்க oops you will get very strong. நம்ம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்ப்போம், அதெல்லாம் பார்க்க will get very strong. ஸோ வேற ஏதாவது டவுட் வந்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் மேபி நம்ம டவுட் செஷன் முடிக்கலாம். லேர்ன் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் இஃப் ஆஸ்ட் இன் இன்டர்வியூ யூ ஷுட் ஆன்சர் குட், அவ்வளோதான். ஸோ யாருமே இன்டர்வியூல வந்து ஒரு மல்டி த்ரெடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்ல போறது இல்லை. எல்லாருமே மல்டி த்ரெடிங்ல இந்த சினாரியில் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல தான் இருக்க போகுது. ஸோ ஐ வுட் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு எஃபெக்டிவ்லி யுவர் கன்வேயிங் யுவர் தாட்ஸ் டு அதர் பர்சன். நான் சொல்றது எந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு புரியுது, அது ரொம்ப முக்கியம்.
நீங்க எப்போ ரூல்ஸ் கான்செப்ட் படிச்சாலுமே ஆல்வேஸ் ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ். மொத்தமா வந்து இங்க ஸ்டாட்டிக் வரும், இங்க ஸ்டாட்டிக் வராது, இங்க அப்ஸ்ட்ராக்ட் வரும், அந்த மாதிரி ஒரு கீவேர்டு வந்து அது ஓகே டெக்னிக்கல் ஆப்டிக் ஆன்சர் பண்றதுலாம் ஃபைன். பட் ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்றேன். இந்த அப்ளிகேஷன்ல எனக்கு எந்த சினாரியில் எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் தேவைப்படும், எந்த சினாரியில் இன்டர்ஃபேஸ் தேவைப்படும், அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அண்ட் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்க போறாங்க. நீங்க வந்து மொத்தமா ஒரு கீவேர்டு வச்சு ஆன்சர் பண்ணீங்க. இங்க கீவேர்டு இந்த சென்ஸ் நான் அந்த லைக் என்ன சொல்றது மெட்ரிக் ஸ்கூல் சிலபஸ் கீவேர்டு அது அந்த கீவேர்டு சொல்ல ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீவேர்டு வச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி நாட் இம்ப்ரெசிவ் ஃப்ரம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள்ல இந்த சினாரியில எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த சினாரி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி கிவன் ப்ராப்ளம் ஐ சூஸ் விச் டு சூஸ். I'll decide which to choose and which not to choose. அந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க படிட்டு எப்படிங்க. ஸோ யூஸ் ஏஐ அண்ட் ஏ இஸ் a வெரி பிக் சப்போர்ட்னா நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, ஒரு கான்செப்டுவலா ஒரு விஷயத்த நீங்க இப்ப நானே ஃபினான்ஸ்ல வந்து நிறைய ரூப்போல்ஸ் கண்டுபிடிச்ச காரணம் ஏஐ தான். அண்ட் ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வெப்சைட் படிச்சு பண்றதுக்கான டைம் வந்து எனக்கு ஏஐ பண்ணி கொடுத்துருது. அண்ட் ஐ எம் ஏபிள் டு ஆஸ்க் ஸ்மார்ட் கொஸ்டின்ஸ் டு ஏஐ அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் மீ சம் லூப்போல்ஸ். அது அது சின்ன சின்ன ப்ராம்ப்ட்ல நான் முடிச்சிருவோம். பேசிக்கலி யூஸ் ஏ டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்சுவல் திங்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஈச் அதர். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையஸ்ட் பாசிபிள் எல்பிஏ வந்து என்னோட ஒப்பீனியன் ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா 15 எல்பிஏ. அதான் லைக் பேஸே நான் சொல்றேன். பேஸே 15 கொடுக்குறாங்க ஆர் அட்லீஸ்ட் 10 to 15 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அதுதான் ஹையஸ்ட் பாசிபிள் எல்பிஏ ஃபார் வித் குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கவலை எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னா 20 எல்பிஏ 20-25 எல்பிஏ. ஹலோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலி அதே ஸ்ட்ரீட்ஸே வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு இப்போ இங்கிலீஷ் வந்து கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அது சால்வ் பண்ணும்போது எனக்கு ப்ரோக்ராமேட்டிக்கா புரியுது. பட் அந்த லாங்குவேஜ்ல நான் ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு ப்ரூட் ஃபோர்ஸே வந்து ரொம்ப நேரம் நான் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னால வந்து அதை தாண்டி யோசிக்கணும்னு போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அதே ப்ராப்ளம் வந்து அரேல வந்து என்னால சால்வ் பண்ணிட முடியுது. பட் ஆனா இந்த பாயிண்ட் இங்க நவுத்தணும், அது நெக்ஸ்ட் அந்த இதுக்கு நவுத்தணும், இங்க நவுத்தணும் போது அது குரூப் போஸ்ட்லயே நான் ரொம்ப இன்னைக்குலாம் ஆஃபீஸ்ல உட்காந்து அதான் ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அப்படி இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் லிங்க் லிஸ்ட் ஸ்டார்டிங்ல படிக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சர் போறோமோ எஸ்பெஷலி லிங்க் லிஸ்ட் ஈவன் ஸ்டாக் யூஸ் தான் ஒரு புது டேட்டா சிஸ்டம் படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல கிரட் ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். அந்த டேட்டா செட்டோட ஃபெமிலரைஸ் ஆகணும். ஸோ அரே வந்து எடுத்தோன்னே எல்லாருக்கும் ஈஸியாக ஃபெமிலரைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு தளமாக படிச்சுட்டு இருக்கோம். பட் ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நுழையணும்னா அதுல பேசிக்கான கிரட் ஆபரேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றது நம்ம வி ஹேவ் டு ஃபெமிலைஸ் வித் ஆர் செல்ஸ் வித் ஆர் லாங்குவேஜ் எஸ்பெஷலி. ஸோ அதுக்கு இட் வில் டெஃபினெட்லி டேக் சம் டைம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண போகணும். ஸோ அதனால நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்க் லிஸ்ட்க்கும் டைனமிக் அரேஸ்க்கு என்ன வித்தியாசம்ன்ற வீடியோவில் கடைசியா பேசிக்கா ஒரு த்ரெட் ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் எடுத்து பண்ணிருப்பேன். அது ஒரு ஹோம் ஒர்க்காக எனக்கு கொடுத்துருப்பேன். நீங்க வந்து உங்களோட தேர்ட் ஆப்ரேஷன் மாஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ்குள்ள நுழைஞ்சிருப்போம். ஸோ இட் வில் டேக் டைம் அண்ட் வி ஹேவ் டு பேர் வித் இட். தேர் இஸ் நோ அதர் வே. அண்ட் இட்ஸ் நாட் லைக் நமக்கு ஒரு 1000 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிலாம் இல்லை. இருக்கிறது ஒரு 7-8 டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், 7-8 கான்செப்ட் தான். ஸோ ஒரு கான்செப்ட்டுக்கு மேக்ஸிமம் 2 வாரம் போட்டா கூட ஓவராலா ஒரு 20-25 வாரத்தை முடிச்சிடணும். லைக் எல்லா கண்டென்ட் ரெடிமேடா அவைலபிளா இருந்தா எப்பெல்லாம் கொஞ்சம் பஃபர் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பெண்டிங் வீடியோஸ் முடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க என்னென்னலாம் படிக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாமே படிச்சு முடிச்சிடலாம். ஈவன் இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வில் ஆல்வேஸ் அது நான் சொன்ன மாதிரி தான் இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே இந்த இயர் எண்டு வரைக்கும் மினிமம் இந்த இயர் எண்டு வரையும் இருக்கும். ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் this available as long as possible, as long as at least 70-80% people are getting placed. அதுவரை இந்த கண்டென்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு லாங்கஸ்டா பாசிபிள் வச்சுப்பேன். அண்ட் அதுக்குள்ளே இதில் இருக்கான எல்லா நோட்ஸும் ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டா ஒரு நோட்ஸும் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தட் யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் யுவர் நோட்ஸ் ஃபார் யுவர் லைஃப் டைம். ஸோ அதான் என்னோட அல்டிமேட் பிளான். ஸோ ஃபார் யுவர் கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு பேர் வித் இட். பட் இட் வில் பி ஒர்த் இட். ஏன்னா நீங்க ஒரு டேட்டா மாஸ்டர் பண்ண எப்படி சொல்றது, லைக் இப்போ நீங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா எல்லா டேட்டா செட்ஸ்ல கேள்வி வரப்போறது இல்லை.
மிஞ்சி போனா ஒரு 2-3 டாபிக்ல தான் வரப்போகுது. 2-3 ரவுண்ட் 2-3 டாபிக்ல வரப்போகுது. பட் அந்த 2-3 இடத்துல நீங்க எல்லா டேட்டாஸும் கரெக்ட்டா மாஸ்டர் பண்ணி வந்து ஒரு ஒரு முறையா படிச்சு கரெக்ட்டா மாஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, வில் கான்ஃபிடென்ட்லி ஆன்சர் இன் தோஸ் 2, 3 டாபிக்ஸ். அது என்ன ரேண்டமைஸ்டா வந்தாலும் சரி. அது நீங்க கான்ஃபிடென்ட்டா முடிச்சு ஒரு ஆஃபர் லெட்டர் கையில வாங்கும்போது, அப்பதான் வி வில் ஆக்சுவலி ரியலைஸ் ஆல் த வொர்த். ஸோ நான் வந்து இப்போ பொம்மட்டி மாதிரி ஒரு 4-5 ஆஃபர் லெட்டர் கையில வைக்கும்போது தான், ஓகே நம்ம ஒரு 2 மாசம் வந்து உருப்படியா படிச்சதுக்கு ஏதோ ஒரு ஒர்த் பார்த்துட்டோம்டா அப்படின்னு. நான் வந்து ரிகர்ஷன் மட்டும் தான் டீப்பா படிக்கல. மத்தபடி மத்த எல்லா கான்செப்டும் டீப்பா படிச்சு வச்சிருந்தேன். ஸோ யா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஆஃபர் லெட்டர்ஸ், தென் யூ வில் ஃபீல் ஆல் தீஸ் எஃபர்ட்ஸ் வர் வொர்த் இட். ஸோ அது வரையும் வி ஹேவ் டு பேர் வித் இட். ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ யா வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அது டக்குன்னு மறந்துடுது ப்ரோ. ரீகால் பண்றதுக்கு மட்டும் ட்ரிக்ஸ் இருக்குமா? அது இப்ப எப்படின்னா ஒரு லிஸ்ட்ல அதுல ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு 5 to 10 டேஸ்ல அப்படியே மறுபடியும் நம்ம ஏதாச்சும் டவுட் வந்தோம்னா ஃபுல் வீடியோ எடுத்து பாக்குற மாட்டோம் இருக்கு. ஏதாச்சும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். ஏதாச்சும் ரீகால் பண்றதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குமா ப்ரோ? இது ஆக்சுவலி ஒரு மல்டி மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். ஸோ இதுதான் நான் வந்து நோட்ஸ்க்கு வந்து பயங்கரமா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு ஒரு 41 hour ஆஃப் வீடியோ வந்து ஒரு 5-6 பேஜ்ல அடக்கிட்டோம். சம்பவம் அந்த 5-6 பேஜ் நான் 41 hour விட நான் பார்த்துட்டேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த நோட்ஸை பார்த்தேன்னா ஐ கேன் ரீகால் இட் ஈஸிலி. டு ஆன்சர் கொஸ்டின், நோட்ஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். நம்ம ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜெயா ப்ரோ, இப்போதைக்கு படிச்சது எல்லாமே நம்ம ஒழுங்கா படிச்சிருக்கோமா இல்லையா, அந்த எப்படி ப்ரோ செக் பண்றது? நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம், எல்லாம் பண்ணிருக்கோம், ஆல்கோல்லாம் எழுதிருப்போம். செக் பண்றதுன்னா நம்ம படிச்ச டாபிக்ல ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுங்க, சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ப்ரிஃபரபிளி ஸ்ட்ரிங் இப்போ எடுக்காதீங்க. நிறைய பேர் ஸ்ட்ரிங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மேபி நம்ம ஸ்ட்ரிங் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ 2 பாயிண்ட்ல ஒரு ஒரு மீடியம் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மேபி ஸ்லைடிங் மெண்டல் ஒரு மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஹேஷிங்ல ஒரு மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுத்து என்னால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி வே டு செக். ஸோ லைக் நம்ம வந்து நிறைய படிச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒரு 20-25% தான் முடிச்சிருக்கோம் மேக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் குவிஸ்லாம் முடிச்சா மேபி 30% சொல்லலாம், 30-40% சொல்லலாம். ஸோ அது வரை வெயிட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் உங்க லாங்குவேஜ்ல வேற, இப்போ நீங்க நிறைய பேர் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் பைத்தன் யூஸ் பண்றாங்க. அந்த லாங்குவேஜ்ல டீப்பா வேற என்னென்ன லாங்குவேஜ் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தோஸ் திங்ஸ் வில் நெவர் பி கவர்ட் இன் கோர்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து மேபி யூ கேன் லைக் whenever you get free time, I would suggest you to focus on language specific questions, because for now we have covered only 20%. மேபி ஒரு 30-40% நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1 week 2 week ஃபுல்லா டெஸ்ட் வைக்கலாம். நம்ம படிச்சதெல்லாம் நம்ம கரெக்டா நம்மளால வந்து நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் டெஸ்ட் பண்றதுக்கு மேபி நம்ம ஓரளவுக்கு செலக்ட் நல்லா நம்ம வந்து படிச்சு வச்சதுக்கு அப்புறம் we can test it out. ஓகே. இந்த லீட் கோட் வீக்லி கண்டஸ்ட் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிருமா நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு? கைண்டா எஸ் தான். பட் கண்டெஸ்ட்ல போனீங்க, கண்டெஸ்ட் வந்து அந்த ப்ரெஷர் டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஒரு லிமிடெட் டைம்ல என்னால ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதா இல்லையா அதை டெஸ்ட் பண்றது அந்த கண்டெஸ்ட் வரும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து என்னால கரெக்டான டைரக்ஷன்ல யோசிக்க முடியுதா, ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுங்க. அதை வந்து ஒரு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கண்டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு 2-3 கண்டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம், இல்ல மார்க் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க் இன்டர்வியூ பெட்டர். ஏன்னா மார்க் இன்டர்வியூல ஆக்சுவலா ஒரு இன்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டெஸ்ட்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆன் யூ ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு பாஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், பேசிக் ப்ரிலிம்ஸ். அதை பாஸ் பண்ணதுக்கு நம்ம மெயின்ஸ் தான் இந்த மார்க் இன்டர்வியூஸ். லாங் டேர்மா மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஓகே ப்ரோ. பட் ஒரு ப்ராப்ளம் எடுத்தா லைக் இதுக்கு சால்வ் பண்ண முடியலன்னா ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுது ப்ரோ. யாருக்குமே வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு பணம் பார்க்குறோம், இன்னொரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். எல்லாருக்குமே பணம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, ப்ராப்ளம் சால்வ் பண்ண யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வர போகுது இல்லை. ஸோ அது வந்து நம்ம என்னதான் மோட்டிவேட் பண்ணாலுமே அது வந்து செட் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் சம் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து என்னன்னாலும் சரி, இன்னைக்கானாலும் நான் முடிச்சிருவேன். அந்த டிசிப்ளின் கிரியேட் பண்றது தான் அந்த 2 ரூல் சொன்னேன், 2 day ரூல் அண்ட் ஈட் த ஃப்ராக் ரூல். ஸோ இந்த ரெண்டு ரூல் வந்து கஷ்டப்பட்டு நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா தானே ஒரு டிசிப்ளின் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் பை எனி சான்ஸ் டிமோட்டிவேட் ஆனாலுமே ஆல்வேஸ் ட்ரை another டைம். இட்ஸ் லைக் அதான் சொல்றேன் இல்லையா, டைம் இஸ் நாட் அ கன்ஸ்டன்ட், அட்லீஸ்ட் நாட் அ பிக் கன்ஸ்டன்ட்.
ஸோ இப்போ விட்டாலுமே நெக்ஸ்ட் டைம் இது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கீப் ஆன் ட்ரைங். நான் ஃபாலோ பண்றது ஒண்ணுதான், புஷ் புஷ் இஃப் நத்திங் சீம்ஸ் மூவிங் புஷ் ஹார்டர். அதான் தட் இஸ் த ஒன்லி மந்த்ரா வில் ஒர்க் இன் திஸ் லைஃப். வேற எதுவுமே we can try finding good mentors, we can try finding good shortcuts, everything, but ultimately we have to work on it. ஒர்க் பண்ணனா நான் அதான் சொல்றேன் இல்லையா, ஐ லைக் இப்போ யாராவது என்கிட்ட வந்து கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாதான் சொல்லுவேன். நான் இருக்குன்னு சொல்ல போறது இல்லை, இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. டு பி ஆனஸ்ட் ஐ டோன்ட் நோ, பட் வாட் ஐ பிலீவ் இன் இஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒன்லி த்ரூ ஆக்ஷன்ஸ் யூ கேன் கெட் அவுட்புட். அதை நான் பிலீவ் பண்றேன். ஸோ யா, அது குட் கர்மா பேட் கர்மா அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அது உங்ககிட்ட விட்டுறேன். பட் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு டேக் ஆக்ஷன். இந்த 2 ரூல் ப்ரோ. 2 day ரூல். 2 day ரூல் அப்படின்னா பை எனி சான்ஸ் நான் வந்து ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு நாள் தொடர்ந்து 2-3 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஏதோ நாள் பிரேக் எடுத்துறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ரெண்டு தான் பார்க்கலாம். தொடர்ந்து 2 நாள் பிரேக் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டீங்க தப்பித்தர ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பா ஒர்க் பண்ணிடணும். ஏன்னா ஒரு நாள் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ நேற்று ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பிளஸ் இந்த 2 day ரூல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஈட் தி ஃப்ராக்ன்றது அடுத்த ரூல். அந்த ரூல் என்ன அப்படின்னா, நீங்க அப்போ ஒர்க் பண்ண முடிவு பண்ற அந்த நாள்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண டாஸ்க் வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். அது நீங்க நைட்டு தூங்கி முடி பண்ணாலும் சரி, இல்லை காலங்காலத்தில் ஏஞ்சி பண்ணாலும் சரி, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். பட் ட்ரை டு ஆல்வேஸ் ஃபினிஷ் த வெரி ஃபர்ஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட் பாசிபிள். ஜெய் ப்ரோ, ம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசெஷன் வேற போயிட்டு இருக்குங்கிறாங்க. எப்படி இந்த 3 years ட்ரம்ப் இருக்கிற வரை ரொம்ப ரெசெஷன் ஆகும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நான் பேக்ரவுண்டு, ஆனால் வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆனால் ஜாவாவும் தெரியும். நான் ஜாவா வச்சு தான் உள்ள போனேன் கம்பெனிக்குள்ள. ஆனா அங்க போயிட்டு ஃபுல்லாவே ஜாவாஸ்கிரிப்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்க டிஎஸ்சி எனக்கு ஜாவாலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஜாவாலையும் பார்த்துட்டு இருக்கேன், ஜாவாஸ்கிரிப்ட்லையும் பார்த்துட்டு இருக்கேன் வேற. இப்போ ரிசர்ச்சனுக்கு நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அடுத்து என்ன இதுல பேக்ரவுண்டு பேக்கில் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவும் இருக்கு. டக்குனு ஜம்ப் ஆக முடியுமான்னு தெரியல. சரி, ஏதாவது ஓகே, நீங்க இப்போ கரண்ட்ல ஏதாவது கம்பெனி பண்றீங்க? கேட்கல ப்ரோ. நீங்க கரண்டா ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் அப் தான், சேலரி கம்மி தான், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெப் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாவாவா ஜாவாஸ்கிரிப்டா? ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோ, வெப் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ சி ரிசெஷன் வந்து இட்ஸ் கோனா ஹேப்பன், அதில் டவுட்டே இல்லை. ஸோ வித்தின் 2-3 years ரிசெஷன் நடக்க போகுது. பேசிக்காக சில விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ், இதெல்லாம் பேசிக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இருந்தால் இன்சூரன்ஸ்ல அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கும். ஈவன் எமர்ஜென்சி ஃபண்டு கூட என்ன சொல்றது, ஜாயினிங் போனஸ்ல கொடுப்பாங்க. அதை நம்ம அப்படியே ஃபண்டா எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கலாம். பட் நான் ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குறேன். ஏன்னா எப்பெல்லாம் ஒரு ரிசெஷன் நடக்குதோ எல்லா ஸ்டாக்கும் அடிமட்ட விலைக்கு போகும். நல்ல விலைக்கு நம்ம எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 4-5 years ஹோல்ட் பண்ணோம்னா ஈஸியா வந்து 70%, 80%, சம்டைம்ஸ் ஈவன் 200-300% பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்லாம் அது ஒரு பாசிட்டிவ். இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் ஜாவா ஸோ தட் யூ கேன் ஆக்சுவலி ஜம்ப் குவிக்லி. ஸோ என்னோட அட்வைஸ் எல்லாருக்கும் என்னன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ள என்னன்னாலும் சரி, worst கேஸ் இந்த இயர் எண்டுக்குள்ள எல்லாருமே ஒரு ஜம்ப் அடிச்சிருங்க. எல்லாருமே ஜம்ப் அடிச்சு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ள எல்லாருமே ஒரு ஜம்ப் கண்டிப்பா அடிச்சிருக்கணும். ஸோ அடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்டான கம்பெனி ஜம்ப் அடிச்சிட்டோம் அப்படின்னா தென் ரிசெஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, we can always stay little safer, right? அண்ட் ஜம்ப் அடிச்சிட்டிங்கன்னா தென் யூ வில் கெட் லிட்டில் மணி ஆஸ் வெல். அந்த மணி வந்து நல்ல அடிமட்ட ஸ்டாக்ல இருக்கனால நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா தென் ஒரு 4-5 years ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் ஆக்சுவலி மல்டிப்ளை அவர் போர்ட்ஃபோலியோ லைக் எனிதிங். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ண நிறைய பேர் நான் பார்த்துக்கேன். 2020 இந்த கொரோனா ரிசெஷன்ல யாரெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மெடிசின் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ எல்லாருமே வந்து அவங்களோட மணி வந்து 10x 5x மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. சில பேர் ஈவன் 25x சில கம்பெனிஸ் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஃபினான்ஸ் சோஷியல் பார்ப்போம். பட் மை அட்வைஸ் வுட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் ஜாவா அண்ட் ட்ரை டு ஸ்விட்ச் இன்டு குட் கம்பெனி. ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படி இல்லை,
ஒரு நல்ல கம்பெனில இந்த ஏரியாக்குள்ள மேக்ஸிமம் இந்த ஏரியாக்குள்ள பிளேஸ் ஆகணும். ஏன்னா என்ன ரிசெஷன் நடந்தாலுமே அதோட அதோட தாக்கம் எல்லாம் மேபி நெக்ஸ்ட் இயர் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஈவன் ஒரு கம்பெனி வந்து லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அவங்க வந்து Q4 தான் லே ஆஃப் பண்ணுவாங்க. Q1 லே ஆஃப் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் லைக்லி. சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் தே வுட் லே ஆஃப் அட் எனி டைம். பட் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி எல்லாருமே Q4 தான் லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து Q3 பிளேஸ் ஆயிட்டோம்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். Q4 கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் Q4 பிளேஸ் ஆனாலும் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 இயருக்கா சேஃபா அந்த கம்பெனில இருக்கலாம். ஃபினான்சியல் இருக்கிற ஒரு சின்ன கேளுங்க. நீங்க மார்க்கெட் வந்து இறங்கிச்சு. ஸோ நீங்க டைரக்டா ஏதாவது ஸ்டாக் பை பண்ணீங்கன்னா இல்லைன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பட் நான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்றேன். என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டே இல்லை. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த காரணம் மேபி ஃபினான்ஸ் சோஷியல்ல பார்ப்போம். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று இந்த லைக் நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேக் நியூஸை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்கும். ப்ரோட்டோகால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அண்ட் அந்த பிஎஸ்சி அதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை எடுத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி ஸ்டாக்கை மேனிபுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் கான்செப்ட் நாஸ்டாக்லயே இருக்குதான். பட் அது கொஞ்சம் ப்ராபிலிட்டி கம்மி. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் நாஸ்டாக்ல வந்து எந்த ஒரு த்ரெஷோல்ட் பாயிண்ட்டும் இல்லை. ஒரே நாள்ல ஸ்டாக் 40% ஈவன் 300-400% ஒரே நாள் ஏறி இருக்கு நிறைய பென்னி ஸ்டாக்ஸ். அதே மாதிரி ஒரே நாள்ல அந்த ஸ்டாக் எவ்வளவு நாள் இறங்கலாம். அதுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை. பட் ஆனா நம்ம இந்தியாவில வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஏதோ 15-20% ஏதோ த்ரெஷோல்ட் வச்சிருக்காங்க. ஸோ நான் கடைசியாக படிக்கும் போது ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால என்னை பொறுத்தவரையும் ஸ்டாக்ன்றது இட்ஸ் பிக் கேம். ஓகே, 80-90% of the people are losing money in stock. சிம்பிளா சொல்லலாம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க அந்த மேத்தமெட்டிக்கல் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டே விஷயம் தான். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் நம்பர்ஸ் அண்ட் டு வெரி ஸ்ட்ராங் வித் சைக்காலஜி. இது ரெண்டு இருந்தாலும் யூ கேன் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலி. ஸோ ஒரு 80-90% ஆஃப் த மணி வந்து ரிமைனிங் 10% பீப்புளுக்கு வந்து போகுது. சிம்பிளா சொல்லணும், ஒரு 80-90% ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் மணி blunt was being stolen by remaining 10% of people. இப்படிதான் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல யூ கேன் ஆக்சுவலி எய்தர் யூ கேன் மேக் சோ மச் மணி ஆர் யூ கேன் லூஸ் சோ மச் மணி. ரெண்டே விஷயம் தான். அதுல வந்து நான் அப்படியே இந்த இன்ஃபிளேஷன் தாண்டி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட போட்டு ஏற்றுவேன். அதெல்லாம் வந்து நார்மல் திங். உங்ககிட்ட ஒரு 100% மணி இருக்குன்னா அதுல ரிஸ்க் எடுக்காம நான் சேஃபா போனோம் அப்படின்னா நீங்க தங்கமே வாங்கிட்டு போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் தங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் சோஷியல பார்ப்போம். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சத்துல நான் இப்போ நாஸ்டாக் நான் மாஸ்டர் பண்ணி ஆக்சுவலி ஐம் புட்டிங் 70-80% மணி நாஸ்டாக் ஒன்லி. பட் மேபி டு ஸ்டார்ட் வித் யூ கேன் புட் 30-40% in a very risky thing, that is நாஸ்டாக், வேர் we are actually aiming for multiplication of money. ரிமைனிங் எல்லாமே சேஃபா போட்டுக்கலாம் டு ஸ்டார்ட் வித். அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு இந்த 30% கேம் வந்து நீங்க மாஸ்டர் பண்றீங்களோ இங்க போடுற இன்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் நல்ல இந்த கேம் ஒரு நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ தட் ஐம் புட்டிங் 70-80% மணி இன் தி நாஸ்டாக் ஆர் இந்த திங்ஸ் வேர் ஐம் ஆக்சுவலி ஹோப்பிங் டு மல்டிப்ளை மணி. ஓகே, ரிமைனிங் 10-20% சேஃபா போடுறேன். சேஃபானா இது கோல்டு. ஸோ நான் வந்து ஒரு ஹை லெவல் டிசைனா ஒரு ஃபினான்ஸ் கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் இந்த மல்டிபிளேஷன் கத்துட்டு என்ன அப்படின்னா 2 கோல் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு 5C ஒரு 3 to 5C இந்த டிஜிட்டல் வேல்யூ, அதாவது அது நாட் அசெட், ஜஸ்ட் டிஜிட்டல் நம்பர். உங்களோட போர்ட்ஃபோலியோ 3 to 5C இருக்கு. அப்போ மட்டும் அது ரீச் ஆகிற வரையும் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல்கா ஒரு 1C கோல்டு வாங்கி வச்சிடறாங்க. ஓகே, ஸோ அந்த 1C கோல்டு எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட பேர்லயும் நீங்க வந்து நீங்க மேரிட் உமனா இருந்தீங்கன்னா 500, உங்க அம்மா பேர்ல 500 கிராம்ஸ் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். உங்க பேர்லயும் ஒரு 100 கிராம்ஸ் கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். மேபி உங்க அப்பா பேர்ல 100 கிராம்ஸ், ஒரு மேபி உங்க வைஃப் இருந்தாங்கன்னா வைஃப் பேர்ல ஒரு 500 கிராம்ஸ். ஓவராலா ஒரு 1 kg ஆஃப் கோல்டு வந்து நீங்க வந்து லீகலா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னெரிட்டன்ஸா எவ்ரி ஒன் கேன் கேரி திஸ் மச் ஆஃப் கோல்ட் வித்வுட் அந்த கோல்டு எப்படி வச்சு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பெருசா டாக்குமெண்டேஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் எதிர்பார்த்தாலுமே அது எப்படி நம்ம வந்து அது வந்து தப்பிக்கிறதுன்னு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அதுல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 50 to ஒரு 5 pounds ஆஃப் கோல்டு நான் வாங்கி அது ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங், ஒரு POC நான் பார்த்துட்டேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு 1 kg ஆஃப் கோல்டு நம்ம வந்து பிசிக்கலா வாங்கி வச்சிடணும்.
அந்த 1 kg of gold somehow we have to document it in such a way that it gave us inheritance. So that future ஐடி ரைடு ஏதோ வந்தா வராது, நம்மளால யார் ஐடி ரைட் பண்ண போறா, பட் அப்படியே வந்தாலுமே வில் பி சேஃப். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனா இருக்கணும். இதான் நான் மைல் ஸ்டோன் சொல்லுவேன். அடுத்த மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னா அதுதான் ரியல் எஸ்டேட். ஸோ அடுத்த ரியல் எஸ்டேட் மைல் ஸ்டோன் வந்து என்னோட கோல் கொஞ்சம் பிக்கா இருக்கு. மேபி கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அங்க இருக்கவங்களாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10C ஆர் 3 to 5C தொட்டாலுமே ஒரு பல்க் ஒரு 3C 4Cக்கு செக்ஷன் 54F யூஸ் பண்ணி எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ணாம, எந்த ஒரு கேபிட்டல் கெயின்ஸும் டாக்ஸ் பே பண்ணாம நம்ம ஒரு பல்கோ ஒரு அசெட் வாங்கலாம். அந்த அசெட்டுமே வந்து ஒரு இது பண்ண அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கக்கூடாது. அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஒரே லேண்டை பல பேர் வந்து டிவைட் பண்ணி வாங்குறாங்க. அந்த லேண்ட் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு 20 அடுக்கு கட்டுவான், ஆர் மேபி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் 20 அடுக்கு கட்டுவான். அந்த 20 அடுக்குல நீங்க கட்டி முடிச்சுட்டு உங்க ஃபிளாட்டை நீங்க விற்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா லேண்ட் தான் அப்ரிஷியேட் ஆகும், அந்த பில்டிங் அப்ரிஷியேட் ஆகாது. ஸோ நீங்க ஒரு 10 years 15 years கழிச்சு விற்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய அசட்டாவே க்ரோ ஆகுது. அன்லஸ் அன்டில் மேஜிக்கலி அந்த ஏரியா வந்து ஒரு கோரமங்கலம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐடி பார்க் வந்துச்சுன்னா தான் மேஜிக்கலி அது க்ரோ ஆகும். பட் தட் இஸ் வெரி ஹைலி அன்லைக்லி. ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பை அட் வில்லா ஆர் மேபி அ லேண்ட். தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தட் இஸ் அ வெரி குட் பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட். பட் அதுக்கு வந்து யூ ஷுட் நாட் எடுத்தோடனே ஒரு 50 லட்சம் 60 லட்சம் லோனை போட்டு ஒரு கம்மியான ஒரு டுபாக்கு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கிடக்கூடாது. பொறுமையா 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் கோடி தொடணும். கோடி தொடுற வரை பொறுமையா நம்ம டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். ஒரு 5C தொட்டதுக்கு அப்புறம் அந்த பொறுமையா நம்மளோட கோல் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் முடிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் மைல்ஸ்டோன் முடிக்கணும், ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் ரியல் எஸ்டேட் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சே யூ கேன் ஆக்சுவலி டூ திஸ் மல்டிபிள் இட்ரேஷன்ஸ். அது வந்து சில பேர் ஏர்பிஎன்பி மூலமா பண்ணுவாங்க. எனக்கு ஏர்பிஎன்பி மூலமா பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். பட் யா தட் இஸ் ஃபியூச்சர் கோல். பட் ஃபார் நவ் இதுதான் வந்து அடுத்த ஒரு 5 to 10 years இந்த கோல் தான் எல்லாருக்கும் இருக்கணும். லைக் உண்மையிலே ஒருத்தர் வந்து என்னோட ஜென்ரேஷன் தான் வந்து நான் பிரேக் பண்ணி அவங்க பிகம் ரிச், என்னோட ஜென்ரேஷன் கர்ஸ் நான் பிரேக் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் நான் நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இது எல்லாமே எப்படி அச்சீவ் பண்றது, இதுக்கு என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கேன், இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இதுதான் ஃபைனான்ஸ் ஒர்க் ஷாப்ல இருக்க போகுது பேசிக்கலி. என்னன்னா ஆக்சுவலா நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்எஸ்சில அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, பட் ஆனா நீங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலன்றீங்க. பட் ஆனா நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆஃப் விச் ஒர்க்ஸ் ஃபார் யூ, ரைட்? நான் வந்து ஒரு ஸ்டாக் எப்பெல்லாம் குரோ ஆகுதுன்ற எல்லா அனாலிசிஸ் எப்படி நான் பண்றதெல்லாம் சொல்லிடுவேன். எனக்கு என்னன்னா ஒரு இந்தியன் ஸ்டாக்ல குரோ ஆகிறதோடவே எனக்கு நாஸ்டாக் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் நாஸ்டாக்ல ஐ கேன் ஆக்சுவலி சேவ் சம் டேக்ஸ். இப்போ நீங்க வந்து சேவ் டேக்ஸ் இன் சென்ஸ் லைக் தப்பிச்சிடலாம் டேக்ஸ்ல இருந்து. இப்போ எப்படின்னா இப்போ நீங்க நான் 2 மணி தான் யூஸ் பண்றேன். நீங்க இப்போ வந்து டிசிஎஸ் இருக்கு. டிசிஎஸ்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஓகே, அதாவது கவர்மெண்ட் வந்து போன வருஷம் வரையும் 7 லட்சம் வரையும் நீங்க ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ரூபாய்க்கும் நீங்க முன்கூட்டியே 30% டாக்ஸ் அப்ஃப்ரண்டா கட்டிடணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணி எவ்வளவு கிளைம் பண்ணி அவ்வளவு வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ பேசிக்கலி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல அவங்களால வந்து உங்களோட ஃபாரின் அசெட்ஸ் வந்து அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க வந்து யாரெல்லாம் 7 லட்சத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றானோ இப்போ 10 லட்சம் ஆகிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் 10 லட்சத்துக்கு மேல வருஷம் இன்வெஸ்ட் பண்றானோ அவனுக்கு முன்கூட்டி 30% டாக்ஸ் வாங்கிடு. அவன் என்ன மாதிரி ஸ்டாக் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஒரு வருஷத்துக்கு 30% ப்ராஃபிட் பார்க்க மாட்டான். ஸோ அவன் வந்து தே ஆர் ஆக்சுவலி ஃபோர்சிங் அஸ் டு ஃபைல் டேக்ஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க. பட் அது அவங்க அதை இந்த ஸ்டாக் வித்து எப்போ உங்க அக்கௌண்ட் காசு வருதோ அப்போ பல்க் ஒரு காசு வருதுன்னா நீங்க மாட்டுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. பட் அதை ட்ராக்கிங் ஆனா கவர்மெண்ட்னால நீங்க வந்து இந்தியன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, டக்குனு இந்தியன் ஸ்டாக் நீங்க விற்கிறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் ஸ்டாக் வாங்கி 5 லட்சம் வித்துட்டீங்க, 4 லட்சம் ப்ராஃபிட்னா தே கேன் ஆக்சுவலி ட்ராக் யூ ஈவன் தோ யூ ஆர் நாட் ஃபைலிங் இட். சில பேர் ஃபைல் பண்ணா தப்பிக்க ட்ரை பண்ணாலுமே அந்த 4 லட்சம் உங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நீங்க ஒரு நாஸ்டாக்ல ஒரு ஃபாரின் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அது பயங்கரமா க்ரோ ஆகுது. அதை வந்து நீங்க டாக்ஸே கட்டாம எப்படி அதை வந்து நீட்டா நம்ம வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கு ஒரு வழி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து லீகலி 100% ரைட்டா இல்லைன்றது நோ ஒன் நோஸ். இட்ஸ் கிரே ஏரியா. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டாம நான் அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து வில் பிகம் ரிச். இன்கேஸ் மாட்டினா கூட என்ன அதிகபட்சம் என்ன பண்ணிட்டு போறாங்க, நம்ம எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கட்ட போறோம், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் பிடிச்சி ஜெயில போட போறது இல்லையா? ஸோ நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ பணக்காரங்க எல்லாருமே டாக்ஸ் எப்படிலாம் அவாய்ட் பண்ணுவோம் அப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். இதெல்லாம் சொல்லிடுவேன். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன, டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு யூஎஸ். அண்ட் செகண்ட் இதுல growth ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இது ரொம்ப growth ரேட் இருக்கும், ரொம்ப ஸ்லோ ரேட் இருக்கும். ஸோ இப்போ ரியலி ஸ்மார்ட் மேபி யூ கேன் ஆக்சுவலி மல்டிப்ளை மணி லைக் எனிதிங். அதனால தான் நான் வந்து எல்லாமே நாஸ்டாக்ல பண்றேன். ஸோ என்னோட ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி கரெக்டா பிக் பண்றது, அதை வந்து இந்தியன்லயும் ஒர்க் ஆகும், எதுல வேணா ஒர்க் ஆகும். அண்ட் அனதர் திங்,
ஐ டோன்ட் பிலீவ் இன் ட்ரேடிங் அட் ஆல். ட்ரேடிங் இஸ் ஜஸ்ட் அ கிமிக். யாரெல்லாம் வந்து நான் ட்ரேடிங்ல காசு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, இட்ஸ் ஆக்சுவலி கிமிக். நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலா யோசிச்சீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் பையிங் ரெக்வெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் செல்லிங் ரெக்வெஸ்ட், நம்பர் ஆஃப் அவைலபிள் ஷேர்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா பார்ப்போம். பட் இந்த ஹை லெவல் வியூ அண்ட் பீப்புள் சைக்காலஜி டுவர்ட்ஸ் ஆக்சுவல் வேரியபிள்ஸ் இதான். அதோட பீப்புள் சைக்காலஜி இதை பேஸ் பண்ணி தான் அந்த சார்ட் மாறும். இப்போ திடீர்னு ஒரு Q4 ரிசல்ட் தப்பா போகுது, ரிசல்ட்டே அடி ஒரு பேட் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே கிராஃப் சல்லுன்னு இறங்கும். இதெல்லாம் வந்து நீங்க அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. Okay, so and the mathematical graph is actually directly proportional to the sentiments. So you should actually do the fundamental analysis very strong, which is causing those sentiments. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அந்த நீங்க எந்த கம்பெனி பிக் பண்ணாலுமே நீங்க லாங் டேர்ம் யோசிக்கணும். இந்த ஷார்ட் டேர்மா ப்ராஃபிட் பார்க்கறதா நான் நம்புறதே இல்லை. நான் ஒரு காலத்துல ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா பிக் பண்ண எல்லா கம்பெனியுமே நான் 20% 30% ப்ராஃபிட்ல வித்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதே கம்பெனி சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த கம்பெனிஸ்லாம் 5x க்ரோ ஆயிடுச்சு. சில கம்பெனிஸ்லாம் ஈவன் 10x 20x க்ரோ ஆயிடுச்சு. நான் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இந்த சைக்காலஜி ஆஃப் மணி தான் படிச்சு லாங் டேர்மோட வேலையை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் ஈஸியா 2C நான் பார்த்துருப்பேன். ஸோ யா, ஸோ லாங் டேர்ம் பிக்கிங் தி ரைட் ஸ்டாக் விச் குட் ஆக்சுவலி க்ரோ 5x 10x இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அதுதான் வந்து ரியல் டேலண்ட். அப்படி பண்ணி தான் மணி வந்து எல்லாரும் வெல்த் மல்டிப்ளை பண்றாங்க. அதை விட்டுட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு அப்படியே ஸ்லோவா 10% 15% க்ரோ ஆனா என்னைக்கு நம்ம ரீச் ஆகுது? ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா 10-20 இயர்ஸ் நம்ம அப்படியே இருக்க வேண்டியதான். நம்மளோட லைஃப் ஸ்டைல் க்ரோ பெருசா மாறாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் போட வேணா நான் சொல்லல, ஒரு 30-40% பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் சேஃப்டிக்கு. பட் ஆக்சுவல் வெல்த் நம்ம இங்க தான் க்ரோ பண்ண போறோம். ஸோ அப்படிதான் எல்லாருமே பணக்காரங்க எல்லாருமே அப்படிதான் பணக்காரங்க இருக்கான். இப்போ நான் ரீசெண்டா இந்த 1% கிளப் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. இட் வாஸ் நாட் குட் அட் ஆல். சும்மா வந்து ஒரு ஒர்க் ஷாப்ன்ற பேர்ல $100 கட்டி எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர வைக்க வேண்டியது. அந்த ஒர்க் ஷாப் முடியிற நேரத்துல இதுக்கான வேல்யூ $1,00,000. பட் ஆனா உங்களுக்கு நாங்க $20,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி இந்த 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 20,000 பிரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துல இருக்கும், எல்லாரும் டக்குன்னு கொடுங்க. அதையும் நம்பி ஒரு 50 பேர் 40 பேர் ஸ்பாட்லேயே பே பண்ணி உள்ள ஜாயின் பண்றாங்க. ஆனா அவங்க காட்டின போர்ட்ஃபோலியோ ஒரு 10C தான். அந்த 10C போர்ட்ஃபோலியோ ஐம் பிரெட்டி ஷூர் 80-90% ஆஃப் த மணி கேம் ஃப்ரம் த கோர்சஸ் ஒன்லி, நாட் ஃப்ரம் திஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல உங்களோட மல்டிப்ளை, இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ நான் என்னோட ஒர்க் ஷாப்ல காட்டிங்கன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல என்னோட மணி வந்து ஆல்மோஸ்ட் 2 times மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ அது ஆக்சுவலா வந்து நடுவில் நிறைய மணி எடுத்து நான் லோன் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த லோன் க்ளோஸ் பண்ண மணி உள்ள இருந்துச்சு அப்படின்னா 3x 3 to 3.5 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ரியல் மல்டிப்ளிகேஷன், இதுதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். சும்மா அவன் போட்டிருக்க இந்த ஃபினான்ஸ் பிக்சர் தான் நான் பார்த்தேன். அவனோட போர்ட்ஃபோலியோ காட்டுறான், எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. அப்போ அவன் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த அளவுக்கு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு லிக்விடிட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கான். So that is actually not proper investment. Like that is actually not becoming rich through investment. That is actually you're creating so much money through so many various source of incomes and just putting in mutual fund. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு கேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக மேபி நான் என்னோட ஃபினான்ஸ் பர்சன் நிறைய நான் பேசிட்டே இருப்பேன். ஒரு 5-6 வீடியோஸ் போட்டு எல்லாருக்கும் என்னோட ஃபினான்ஸ் மைண்ட் செட் புரிஞ்சிச்சு, people are actually understanding my concepts now, they can join my workshop. I think it's a lot of information to take in, but yeah. இப்போ நான் நிறைய எக்கனாமிக்ஸோட பாட்காஸ்ட் எல்லாம் பார்ப்பேன், யூஎஸ்ல இருந்து அப்புறம் சைனீஸ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து மாத்தி கண்ட்ரி ட்ரேட் வர போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டாலரே ஆக்சுவலா பபுள்ல இருக்கு, டாலரே வந்து சான்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாதகமா போயிடுது. அதனாலதான் எல்லாருமே ஜப்பானுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. வாரன் பஃபெட் அதனால ஜப்பானுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நிறைய நான் என்ன நினைக்கிறேன்னா, வந்து பர்சனலா பாத்தீங்க இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் ஹோல்டிங் வச்சிருக்கேன். எனக்கு இந்தியன் மார்க்கெட் தாண்டி எனக்கு யூஎஸும் வந்து அவ்வளவு சேஃபான்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்க சொல்றீங்க திரும்ப எடுக்கும் போது டாக்ஸ் அவ்வளோ ட்ராக் பண்ண முடியாது, மணி எவ்வளவு எடுக்கிறோம் அதெல்லாம் வந்து வெளியே போயிடுச்சுன்னா. ஆனா ஆக்சுவலா அது வந்து எவ்வளவு பாசிபிள், எப்படி உள்ள கொண்டு வர முடியுமா? ஃபாரெக்ஸ் அதே காசு போயிடும்ன்றாங்க மாத்தும் போது. அது பேர்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, துபாயில போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போயிட்டு ஒரு அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க இருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஒன்று இருக்கு இல்ல, there is one concept called AEOI, automated something. like அது என்ன சொல்றது, அந்த அக்ரிமெண்ட் படி என்னென்ன கம்பெனிஸ்ல இந்த AEOI அக்ரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோ, but at any point of time banking information they have to share for any
அப்ளிகேஷன்ஸ். அண்ட் துபாய் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ நீங்க என்னதான் ஒரு துபாய் அக்கௌண்ட்ல வந்து நீங்க நீங்க துபாயில இருக்க காசு வச்சு துபாயிலே நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. பட் பை எனி சான்ஸ் துபாயில இருக்கிற காசு அமௌண்ட் நீங்க இந்தியாவில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணா மாட்டிப்பீங்க. அட்லீஸ்ட் பெரிய அமௌண்ட் தான் மாட்டிப்பீங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு பெட்டர் வழி இருக்கு. ஆனா இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற ரொம்ப லைக் இட் வெரி காம்ப்ளெக்ஸ். மேபி நம்ம ஃபினான்ஸ் டீட்டெயில் பார்ப்போம். பட் யா, ஸோ தட் இஸ் ஒன் வே அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நாட் ட்ராகபிள். ஸோ நான் வந்து ஐம் நாட் கோனா டேக் ரிஸ்க் தட் மாட்டினா மாட்டிக்க போடா அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்க போறது இல்லை. லைக் 99.9% இட்ஸ் நாட் ட்ராகபிள் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐம் டூயிங் வித் 1000-2000 crores மேபி நான் பிடிக்கலாம். நான் பண்றதே லைக் பெரிய பெரிய திமிங்காலும் பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு சின்ன மீன் அதுல. ஸோ நம்ம ஈஸியா நடுவே எஸ்கேப் பண்ணலாம்னு வைங்களேன். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் டாலர், லைக் எல்லாருமே வந்து டாலர் வந்து டாலர் வந்து காணாம போயிடும், அமெரிக்கா காணாம போயிரும்னா எல்லாரும் அதுதான் நினைச்சிட்டே இருக்காங்க. பட் ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் பிலீவ், ரைட்? ஸோ எந்த எக்கனாமிஸ்ட்டுமே வந்து லைக் அல்டிமேட்லி நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, நான் படிச்ச எக்கனாமிக்ஸ் வரைக்குமே எல்லாமே ஒரு சைக்கிள் தான் போகுது. ஒரு பெரிய டெப்ட் வரும், ஒரு பெரிய லைக் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கிராஜுவேட்டா பழைய நிலைக்கு வரும். அந்த பழைய நிலைக்கு வரது காரணம் இன்ஃபிளேஷனா இருக்கும். இந்த சைக்கிள் வந்து மைனர் சைக்கிள்ஸ்ல இருந்து மேஜர் சைக்கிள் வரையும் எல்லாம் ஒரு சைக்கிள் தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த சைக்கிள்ல அந்த கிராஃப்ல கீழே போகும்போது எவெல்லாம் வாங்கிட்டே இருந்து மேல வரும்போது பணக்காரன் ஆயிடுறான், மேல வரும்போது எவெல்லாம் வந்து காசுனா அவன் வந்து காசு லூஸ் பண்ணிடுறான். பேசிக்கான பட் அல்டிமேட்லி இந்த என்டையர் எக்கனாமியே வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதான் என்னோட பிலீஃப் அட்லீஸ்ட். ஸோ அந்த ஃபியூ பீப்புள் they would never let go of anything. ஸோ அதான் இன்னைக்கு வரையும் கிரிப்டோ வந்து ஒரு வேலிட் கரன்சியா மாறாது காரணமே இந்த ஃபியூ பீப்புள் தான். ஏன்னா கிரிப்டோல இருக்க ஒரு 2 பெரிய மைனஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றதுனால லைக் என்ன சொல்றது, இன்ஃபிளேஷன் ஒரு கான்செப்டே இல்லை, ரைட்? இன்ஃபிளேஷன் வச்சுதான் எல்லா எக்கனாமியும் ஓடுது. அந்த கான்செப்டே இல்லைன்னா எப்படி வந்து கவர்மெண்ட்ல ஆட்டை போடுவாங்க? ஆட்டை போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். அண்ட் அதையும் மீறி சில கிரிப்டோட பேசிட்டு இருக்கோம். கோல்ட்மேன் சாக்ஸ்லாம் வந்து இந்த யுத்தேராவா ஏதோ ஒரு அந்த கிரிப்டோ காயினோட லைக் நீங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கட் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு வேலிட் கரன்சியா அமெரிக்கன் பீப்புள் கொடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கட் வந்து ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஒரு ஹியூஜ் கட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருன்ற போல ஒரு டீல் போட்டுட்டு இருக்காங்க. பட் அல்டிமேட்லி தே வில் நெவர் அலோவ் இட். அது என்னோட பிலீஃப். ஸோ ஒருத்தருக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ அது எது ட்ரூ ஆகுன்றது காலம் தான் பதில் சொல்லும். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 years அமெரிக்கா வில் பி ஆல்வேஸ் அமெரிக்கா. அண்ட் அந்த 10 yearsக்குள்ள அட்லீஸ்ட் ஐ அம் கோனா ரீச் மை கோல். அண்ட் மேபி என்ன ஃபாலோ பண்றவங்களும் அவங்க கோல் ரீச் பண்றதுக்கான ப்ராபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ ஒரு 4-5 yearsல there is a decent chance we can make more money in Nasdaq rather than in Indian market. But ultimately நான் சொல்றது வந்து நாஸ்டாக்ல தான் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை, இட் வில் ஒர்க் இன் இந்தியன் மார்க்கெட் as well. ஸோ ஒரு கம்பெனி எப்படி பிக் பண்றோம், ஸோ லைக் இட் ஹாஸ் மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த மாதிரி நான் நீட்டாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஐ வில் கிவ் இட் யுவர் செல்ஃப். யூ கேன் சூஸ் whichever market you want, but most likely it would work because it worked for me or it is working for me for the past few years. ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம இங்க என்எஸ்சில பண்ணும்போது புரோக்கர் மூலியமா பண்றோம். ஸோ புரோக்கர் ஏதாவது டிஃபால்ட் பண்ணா நமக்கு செபி இருக்கிறாங்க, நம்ம செபி மூலியமா வந்து போலான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இப்போ இன்மனி ஆப் மூலியமா போகும்போது நமக்கு அங்க இருக்கிற கண்ட்ரி கூட ரெகுலேட்டர் வந்து யாரு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து சேஃபா இருக்கும்? நம்ம ஜஸ்ட் ஒரு இந்து மணி புரோக்கரை நம்பி தானே போகிறோம். இந்து மணி வந்து பேசிக்கலி அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ரூல் ஃபாலோ பண்றாங்க. 2 crore வரையும் எல்லாருக்குமே வந்து சேஃப்டி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பண்ணி தேர் ஆக்சுவலி பேயிங் எவ்ரி இயர் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் அக்கௌண்ட். தட் இஸ் கிரேட். இட் இஸ் கேரண்டட் ஃபார் 2 crore. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு எஃப்டி போட்டோன்னா 5 லட்சம் வரையும் ஆர்பிஐ வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குது. அந்த மாதிரி இந்து மணி கிவிங் அன்டில் அப் டு 2 crore. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ சீஸ் இந்த மணி we can trust in the money at least for first few C's. அதுக்கப்புறம் எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கும் சேம் டவுட் இருக்கு ப்ரோ. என்னன்னா இந்த மணி வந்து இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டேஷன் போட்டுருக்காங்க தான். பட் ஆனா ரெகுலேட்டரி பார்ட்டின்னு ஒன்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நான் சொல்லி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா ரெகுலேட் பண்றதுக்குன்னு யாரும் இல்லை. அதே மாதிரி இன்டராக்டிவ் புரோக்கர்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, அதுலயும் இந்த மாதிரி தான் நிறைய வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆனா ரெகுலேட்டரி பார்ட்னே இல்ல. அதனாலே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அப்ராட் போயிட்டு அதுக்கப்புறம் டிமேட் ஓபன் பண்றாங்க நிறைய பேரு. நமக்கு அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபைன். இப்ப நமக்கு அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்ல. இப்ப நான் வந்து அப்ராட் போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம், ஒரு என்ஆர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மினிமம் 30 lakhs ஆயிரும்.
இப்போ துபாயில் ஒரு என்ஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் டிமாண்டிங் 100,000 dirhams டு ஹோல்ட் ஆஸ் மினிமம் பேலன்ஸ். அதே மாதிரி தான் அமெரிக்கா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க அங்க ஒரு ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஓப்பன் அக்கௌண்ட். இப்போ நீங்க ஒரு என்ஆர்ஐ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா மினிமம் 30 to 50 lakhs ஆயிரும். நான் சொல்றது மினிமம். அந்த அளவு நம்ம காசு இப்போ இருந்துச்சுன்னா ஃபைன். ஸோ அல்டிமேட்லி நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே 100% எனக்கு எல்லாமே கரெக்டா நடந்தா மட்டும்தான் நான் காசு போடுவேன் அப்படின்னா பண்ண முடியாது. சரி, நான் நான் வந்து இருக்கிற எல்லா காசு போடுறதில்ல அப்படின்னு நான் சொல்ல. ஸோ எந்த காசு வச்சு நான் வந்து பெரிய பணக்காரன் ஹோப் இருக்கோ ஒரு 40% ஆஃப் மை மணி வந்து ஐம் டேக்கிங் a huge risk to hoping that would multiply in such a way it might make me become rich. ஸோ இப்போ சைக்காலஜி ஆஃப் மணி நீங்க படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அல்டிமேட்லி என்ன ஒரு 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 வரியில சொல்லணும் அப்படின்னா which scenario you would regret more. There are two scenarios. First scenario, I missed 50x 10x 50x opportunity. Like ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அதுல ஒரு 20x 30x என் மணி க்ரோ ஆகுதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி in few years, not through by holding 50-60 years ஹோல்ட் பண்ணி அது இல்லை, அது வேஸ்ட். ஒரு ஒரு 5-10 years அந்த அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 10x 50x என்ற ஆப்பர்ச்சுனிட்டி நான் லூஸ் பண்ணிட்டேன். இது சினாரியோ 1. சினாரியோ 2, நான் போட்ட 1,00,000 காணாம போயிடுச்சு. இந்த ரெண்டு சினாரியோல நீங்க எந்த சினாரியோ வந்து யூ வுட் ரெக்ரெட் மோர்? சினாரியோ 1 வேர் ஐ மைட் ஹவ் புட் 1 lakh that might have converted into 100x. சினாரியோ 2 1,00,000 போட்டா அது ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வருத்தம் ஜாஸ்தியா இருக்கும், ரெக்ரெட் ஜாஸ்தியா இருக்கும். ஐ திங்க் நம்ம சைக்காலஜி படி வருத்தப்படவே கூடாது தானே இந்த மாதிரி சினாரியோஸ்ல? இல்ல எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷன்ல 1,00,000 போட்டா 1 கோடி பார்த்துருக்கலாம், ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 1,00,000 போட்டீங்க, 1,00,000 காணாம போயிடுச்சு. சரி, ரெண்டுத்துல நீங்க எது வந்து எதுல வந்து உங்களுக்கு வருத்தம் ஜாஸ்தியா இருக்கும்? கண்டிப்பா ரெண்டுல வருத்தம் இருக்கும் இல்லையா? இழப்புலதான் பாய், இழப்புலதான் வருத்தம் அதிகமா இருக்கும். ஸோ போட்ட 1,00,000 காணாம போயிடுச்சுன்னா அதுலதான் உங்களுக்கு வருத்தம் ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆக்சுவலி ரிச் பீப்புள் ஆர் லைக் ஆர் த சோ கால்ட் ரிச் மைண்ட் செட் வந்து அந்த 100x 50x ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் they will regret more. So that's what they are doing, right? இப்போ எங்கிட்ட ஒரு 10 lakhs இருக்கு அப்படின்னா ஐ எம் புட்டிங் 3-4 lakhs in this risky scenarios. ஸோ அது 3-4 lakhsல லைக் லெட்ஸ் சே 1 lakh ஒரு 4 இடத்துல போட்டிருக்கேன். அதுல 3 ஆனா ஏதோ ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சு, அது 50x 40x க்ரோ ஆயிடுச்சு. அப்பனா இட்ஸ் ஆல் த ப்ராப்ளம், ரைட்? அப்படிதான் அந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ல ஒர்க் ஆகுது. அவங்க வந்து அவங்க போடுற எல்லா ஸ்டார்ட் அப்பே வந்து யூனிக்கானா மாறுது இல்லை. அவங்க என்ன பிளைண்டா பிலீவ் பண்றாங்கன்னா, நான் ஒரு 40 50 நான் ஏஞ்சல் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுல ஏதோ ஒரு கம்பெனி 100x 50x க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா அண்ட் ஐ பிகம் மில்லியனர், தட்ஸ் இட். ஸோ யா, இது இப்படிதான் வந்து அவங்க வெல்த் பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த 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 புக்லயும் இதுதான் சொல்லுவாங்க, இப்படிதான் வந்து ரிச் பீப்புள் ஆர் மல்டிப்ளைங் தேர் வெல்த். ஸோ யா, ஸோ என்னோட பாயிண்ட் இதான். ஸோ என்னோட 30 to 40% வந்து ஐ எம் ஹோப்பிங் இட் வுட் மேக் 5x 10x இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அது அது அந்த 30-40% போனாலும் ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஷுட் திங்க். அண்ட் ஐ எம் பட் அந்த 30-40%லுமே I've took like the maximum one could take precaution as much as they could. அந்த எல்லா ப்ரிகாஷன் எடுத்தா பண்றேன். என்ன சொல்றது, மேட்ரிக்ஸ் படத்துல மாதிரி 2 பில் இருக்கு. ஒன்னு நார்மலா வந்து ஜாலியா ஃபைன், ஒரு கார், ஒரு வீடு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஃபைன், தட் இஸ் ஃபைன். ஆர் ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் பேரியர் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது தான். இப்போ எடுத்தா ஃபைனான்ஸ் ஒர்க் தேவையே இல்லை. யூ கேன் சிம்பிளி ஃபாலோ அதர் பீப்புள், லைக் புட் இன் மியூச்சுவல் ஃபண்ட், புட் இன் கோல்ட், and don't put in equities. Just try to increase your income and always put in gold and mutual fund. Fine. But if you want to be little bit extra and I want to take some risk and see, and இப்போ ரிஸ்க் நம்ம எப்போ எடுக்க போறோம்? 20s ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம எப்போ ரிஸ்க் எடுக்க போறோம்? அண்ட் சம் பை எனி சான்ஸ் ரிஸ்க் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா we can enter at age 30 itself. And age 30 ரிட்டர் ஆயிட்டு we can actually enjoy whatever you want in life. அதுதான் வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். And ultimately we are securing our next generation. So it's a lot to take in, I can understand. But now எனக்கு இந்த மைண்ட் செட் இதெல்லாமே வந்து பற்பல புக்ஸ், பற்பல பீப்புளோட பேசி, பற்பல கேஸ் ஸ்டடிஸ் படிச்சு வந்த மைண்ட் செட். ஸோ இது வருதுக்குன்னா ஒரு 3 years நான் வந்து இந்த ஒரு 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 ப்ராசஸ்ல போயிருக்கேன். ஸோ நான் if you really trust, maybe this guy might bring a difference in my life. Maybe his mindset
இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நீங்க இப்போ சோ கால்ட் இஸ் ஃபினான்ஸ் ஃபியூச்சர் அண்ட் யார் லைக் ஃபினான்ஸ் ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனா அவன் சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். நீங்க இன்ஃபிளேஷன் ஆகும்போது யுவர் மணி வில் லூஸ் இட்ஸ் வேல்யூ, ஸோ யூ நீட் டு பீட் தட் இன்ஃபிளேஷன், ஸோ யூ புட் இட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். இது எல்லாருமே சொல்றது. இதுக்கு எதுக்கு நான் வந்து ஆயிரக்கணக்கில் கட்டி உங்ககிட்ட நான் படிக்கணும்? தட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஐ ஆக்சுவலி ஸ்டேட் இன் டச் ஃபார் ஆல்மோஸ்ட் 70% ஃப்ரீ ஆஃப், ரைட்? டாடா நியூ காயின்ஸ் கார்டு வச்சு. ஸோ நான் ஆக்சுவலி என்ன பண்றேன்னா, என்னோட ஸ்பெண்டிங்ல ஆல்மோஸ்ட் 10 to 15% வந்து நான் வாங்கிடுறேன். சம் ஐ கெட் எய்தர் த்ரூ கேஷ்பேக்ல ஒரு 5% கிடைக்கும், ஆர் த்ரூ சம் அதர் பார்ட்னர்ஷிப் இன் த சென்ஸ். இப்போ நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்பெண்ட் வந்து அப்படியே ஒரு கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டுக்கு பிரத்யேகமான சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அந்த பார்ட்னர்ஸ் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் 5x வந்து நீங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். அந்த 5x வந்து அந்த இப்போ JW Marriott, தாஜ் ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி ஹோட்டல்ல நீங்க ஃப்ரீயா வெக்கேஷன் ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நீங்க வந்து வருஷத்துக்கு உங்களோட ஸ்பெண்டிங் எல்லாமே ஓவராலா ஒரு 6 lakhs 5 lakhs வருது உங்க வருஷத்துக்கு ஸ்பெண்டிங்னா, அது 5 lakhsல வந்து ஆல்மோஸ்ட் 60K to 70K நீங்க ஒரு ஃப்ரீ வெக்கேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல 2 பிளஸ் இருக்கு. ஒன்னு ஒரு ஃப்ரீ வெக்கேஷன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு உங்களோட ஸ்பெண்டிங் வந்து ரிச் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ வில் ஆல்வேஸ் என்ஜாய் லைஃப். உங்க லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவல் போட்டுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இல்லைன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் லைஃப். அண்ட் அகைன் டெல்லிங் யூ, லைஃப் ஒரே மாதிரி இருந்தா இட்ஸ் அ ஹெல். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. அவ்வளவுதான். I guess I've talked more than I should, I guess. இவ்வளவு நேரம் பேசினது எனக்கு தெரியுதுன்னா நீங்க நிறைய ரிச் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? Kind of, அப்போ yes. நீங்க பிசினஸ் பண்ணா இது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? Becoming rich, there is only one way: business. You want to own a piece of business. அந்த பீஸ் ஆஃப் பிசினஸ் 2 வழியா ஓன் பண்ணலாம். ஒன்னு நீங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் பாக்குறது, விச் இஸ் லிட்டில் டஃப். ஒன்னொன்னு வேற ஒருத்தர் பிசினஸ் பண்றான், அதுல ஒரு பீஸ் ஆஃப் ஷேர் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? ஸோ அல்டிமேட்லி யூ ஆர் பிகமிங் ரிச் த்ரூ அ பிசினஸ். யூ ஆர் ட்ரஸ்டிங் சம் பிசினஸ் மாடல். அந்த பிசினஸ் மாடல் எப்படி ரைட்டா பிக் பண்றது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் படிக்கிறேன். லைக் somehow I got very like good companies. I got 4 years 5 years ago, and all those companies now have become 5x 10x. ஸோ அது வந்து எப்படி ஆச்சு, அதில் எப்படி ஆச்சுன்னு அந்த டிஸ்கஷன் அடிக்கடி என்னோட டைரக்டரோட நான் பண்ணுவேன். அவர் வந்து திங்கிங் எக்ஸாக்ட்லி லைக் மீ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர்லாம் அப்படிதான் பிக் பண்ணாரு 2020 டைம் அந்த கொரோனா ரிசெஷன்ல. கரெக்டா அவரோட எல்லா ஸ்டாக்குமே பயங்கரம் மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ நவ் இஸ் ஆல்மோஸ்ட் having 40 to 45 C of போர்ட்ஃபோலியோ. ஸோ அதுதான் mighty impressive portfolio. I told you, owning a piece of business, that is what ultimately matters, right? If you invest in some company, which means you're owning a piece of business. So if you start yourself a business, that is also owning a piece of business. So we are becoming rich through business only. Yeah, and எனக்கு சில business ideas இருக்குதான், but அதெல்லாம் இந்த அளவுக்கு I'm not a very என்ன சொல்றது, ஒரு மாதிரியா வந்து ஒரே கம்பெனில நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஆப்பாக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு உழைச்சி அது ஒரு கம்யூனிட்டியா, அது எனக்கு ஒரு பேஷனேட்டா தெரியல. லைக் இட் ரெக்வெஸ்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் டைம். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட். இட்ஸ் பெட்டர் ஐ இன்வெஸ்ட் இன் சம் குட் கம்பெனிஸ் அண்ட் let them work for me, something like that. That is easier and I can actually have my own peace of mind. அது எனக்கு. Plus I have my own business ideas. Maybe if I found some good people, I'll tell them, you work on this idea, I'll sponsor you. அந்த ஐடியாஸும் இருக்குதான், பட் அதெல்லாம் ஃபியூச்சர். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் we have to become at least a millionaire age 30. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான இதெல்லாம் இருக்க போகுது. ஒரு பர்சனல் क्वेश्चन. சாரி, நீங்க சொல்றது இன்ஸ்பைரிங்கா இருக்கு. The thing is that இப்போ எல்லாருக்குமே சிச்சுவேஷன் மாத்தணும், மேல வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் ஒர்க், இந்த கோர்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இட்ஸ் வெரி ட்ரைனிங். சம்டைம்ஸ் மோட்டிவேஷனுமே கீழே போயிடும். நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, எப்படியுமே என்னடா மற்றவங்களாம் என்ஜாய் பண்றாங்க, நம்ம மட்டும் இன்னும் வேலை செய்யறோம், கோர்ஸ் போறோம், இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மைண்ட் செட் நிறைய பேர் கண்டிப்பா இருக்கும். எனக்கும் பர்சனலா இருக்கு. பட் நீங்க சொல்றத பார்க்கும்போது யூர் புட்டிங் a lot of time towards ரிசர்ச், கோர்ஸ்க்கு ரெடி பண்றீங்க, நிறைய கத்துக்கிறீங்க, எக்கச்சக்கமா என்னென்னோ பண்றீங்க. How do you find the time to do all this, and எப்படி மோட்டிவேட்டடா இவ்வளவு வேலை பண்றீங்க? How do you stay motivated to do all this research and everything? என்னோட மோட்டிவேஷன் ஒண்ணுதான். மேபி யூடியூப்ல போடலாம். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ரேசிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் கார் ரொம்ப ஃபாஸ்டா ட்ரை பண்ணுவேன்.
நான் ஒரு நல்ல ஒரு யூரோப்பியன் ரிச் ஃபேமிலியில் பிறந்திருந்தா ஐ வுட் ஹவ் ரியலி பிகம் அ ரேசர். ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் இட். ஓகே, பட் நான் ஈவன் தோ ஐ பார்ன் இன் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸ்டில் என்னோட ஃபேமிலி என்ன எப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்குன்னா, போய் படி, வேலைக்கு போ, லோன் போடு, கார் வாங்க, மேரேஜ் பண்ணு, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம், என்னோட அடுத்த ஜென்ரேஷன் இந்த டெம்ப்ளேட்ல மாட்டே கூடாது. ஸோ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, அட்லீஸ்ட் நான் ஒரு 5 to 10 நான் சேர்க்கிற வரையும் நான் குழந்தை பெற்று போறது இல்லை. நான் ஒரு நல்லா நான் செட்டில் ஆயிட்டேன். அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நீ படி, வேலைக்கு போ, லோன் போடு, இந்த கான்செப்டே வேணாம். என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்லேயே அவனுக்கு எதுல ரியலா ஒரு பேஷன் இருக்கு, பாஸ்கெட்பாலா ஆர் ரேசிங்கா ஆர் பேட்மிண்டன், வாட் எவர், ஸ்விம்மிங், வாட் எவர், அந்த பேஷனுக்கு நான் ஃபுல் ஸ்பான்சர் நான் பண்ணுவேன், ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ மாதவனோட பையன் வந்து ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் அடிச்ச காரணம் அதான். ஏன்னா மாதவன் இஸ் ஆல்ரெடி ரிச், ரைட்? ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னோட பெரிய மோட்டிவேஷன். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ குட் லெகசி ஃபார் மை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். Yeah, of course, என்னோட father and grandfather, they have broken this poor class barrier. Next generation, they were able to give good food and shelter. என்னோட தாத்தா வந்து எங்க அப்பாவுக்கு ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்க முடிஞ்சுச்சு. அண்ட் எங்க அப்பா எனக்கு நல்ல எஜுகேஷன் அலாங் வித் ஃபுட் அண்ட் ஷெல்டர் எஜுகேஷன் கொடுக்க முடிஞ்சு. பட் இதை தாண்டி நான் நெக்ஸ்ட் லெவல் யோசிக்கணும். ஸோ என்னோட சில்ட்ரன் வந்து ஒரு டெம்ப்ளேட்ல மாட்டாம தே ஷுட் ஆக்சுவலி என்ஜாய் தேர் லைஃப். அவங்க வந்து ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா, என்னடா அது படிக்கணுமா, அந்த மாதிரிலாம் இல்லாம எப்படா விடியும், எப்படா அப்போ கிரிக்கெட் விளாடுவேன், எப்படா விடியும், எப்படா நான் அப்போ என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ மேபி இது உங்களை மோட்டிவேட் பண்ணலாமோ, இது எனக்கு ஒரு பர்சனலைஸாக மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் இந்த மோட்டிவேஷன் இருந்தாலே யூ கேன் ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, யூ வில் கான்ஸ்டன்ட்லி ஒர்க். அண்ட் டு ஆன்சர் அந்த ட்ரைனிங் சொல்றீங்க இல்லையா, சி காய்ஸ், ஒன்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பிடிச்சிட்டீங்க அண்ட் ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது 6 months ஆஃப் சேலரி சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓகே, வேலை போனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்துடும். ஓகே, ஸோ அந்த அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் தொடுறது தான் கஷ்டம். அது கம்ஃபர்டபுள் ஜோன் த சென்ஸ் ஒரு 1 year என்னன்னாலும் கவலை இல்லைன்ற அந்த பாயிண்ட் வரணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு தான் இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது. அண்ட் விச் இஸ் ரைட் நவ் விச் இஸ் கிவிங் யூ ஹை பேயிங் ஜாப், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான். ஸோ அதுதான் இப்போ நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வந்து எனக்கு நிறைய ஜாப் செக்யூரிட்டிஸ் பயமா இருக்கு, ஹூ நோஸ், 10 yearsல வந்து மேபி கம்ப்ளீட்டா வந்து இந்த ஜாப் இல்லாம கூட போகலாம், அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்படி உண்மையில உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, தெர் ஆர் ஆக்சுவலி கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்ஸ், இஸ்ரோ, அப்புறம் இந்த டிஃபென்ஸ், இதுல கூட ஜாப்ஸ் இருக்கு. அண்ட் அதுல கூட நல்ல பேர் இருக்கு. லைக் எடுத்தோன்னே 80K கொடுக்குறாங்க. ஆனா அப்படி நம்ம படிச்ச நம்ம கோர்ஸ்ல படிச்சது அப்படியே நீங்க அதை கூட நீங்க வந்து கிராக் பண்ணலாம். ஆக்சுவலா அதே ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாட் லைக் நம்ம கிராக் இஸ்ரோல ஜாயின் பண்ண கூட 80,000 கொடுக்க போறாங்க. பட் நான் அதுல பிளான் வச்சிருக்கேன். மேபி நம்ம இந்த ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப், இந்த டிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஐ ஆக்சுவலி கிராக் திஸ் இஸ்ரோ ஜாப் இன்டர்வியூ. அதை கிராக் பண்ணி நான் ஜாயின் பண்ண போறது இல்லை. பட் அதை கிராக் பண்ணதை நான் எப்படி கிராக் பண்ணணும் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு லைக் இன்ஸ்பயர் மெனி பீப்புள். அண்ட் ஓவர் வாண்ட்ஸ் டு ஹேவ் அ கவர்மெண்ட் லிட்டில் ஹை பேயிங் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பெர் போஸ்ட் ஜாப். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெர் போஸ்ட் ஜாப்னா ஐஏஎஸ், ஐஏஎஸ் இருக்கிற எல்லா பர்க்ஸும் ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் இதுக்கும் இருக்கு. ஒரு இஸ்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கு, ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பர்க்ஸ் இருக்கு. எடுத்தோன்னே உங்களுக்கு 80K இருக்கு. தேர் ஹேவிங் சோ மெனி பர்க்ஸ், கோட்டஸ், பெட்ரோல் அலவன்ஸ், சோ மெனி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் தொடுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. இட்ஸ் நாட் டஃப் அட் ஆல். கம்ஃபர்ட் ஜோன் தொட்டதுக்கு அப்புறம் தான் ரிச்சா இருக்கு. அந்த ஸ்டெப் தான் இருக்குல்லே கஷ்டம். கம்ஃபர்ட் தொடுறது இது ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி, அதுதான் வந்து எனிவே பெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சொல்ல நினைச்சு மறந்தே போயிட்டேன். This is what I want to update. Slow and steady will grow. ஐடியா அண்ட் அல்டிமேட்லி ஐம் நாட் கோனா காம்ப்ரமைஸ் ஆன் வீடியோ குவாலிட்டி. டைம் ஆனாலும் பரவாயில்ல, பட் அந்த வீடியோனா அதுல எல்லாமே கவர் பண்ணிருக்கிறோம். ஒரு டாபிக் எடுத்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல 80 to 90% கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரி, ஓகே கைஸ், ஐ திங்க் we can end the session. மேபி இந்த Q&A ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். வெரி எஃபெக்டிவா இருந்தது ப்ரோ டுடே செஷன். மற்ற செஷன்ல எஃபெக்டிவா இல்லையோ? Just kidding. Okay guys, I'll try to connect live session maybe at least a weekly one, so that we'll make sure everyone is on the track, and maybe ஒரு சின்ன மோட்டிவேஷன் முடிஞ்சதுன்னு எல்லா வீக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். Okay guys, thank you all, bye bye.